கர்த்தரும் இரட்சகரும் வரப்போகிறதான ராஜாதி ராஜாவும் நியாயாதிபதியுமாய் இருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்தமுள்ள மேலான நாமத்திற்கே என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவ பிள்ளைகளே, சகோதர சகோதரிகளே, பரிசுத்தவான்களே, உங்கள் அனைவருக்கும் பெற்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்தமுள்ள மேலான நாமத்தினாலே அன்பான வாழ்த்துக்களை இந்த கிங்டம் ஆஃப் கிரைஸ்ட் இந்தியன் மிஷன் ட்ரஸ்ட் என்கிற உலகளாவிய ஒரே இந்திய சிறுபான்மை கிறிஸ்தவ மத ஸ்தாபனத்தின் சார்பாக, கிறிஸ்துவின் அரசாங்கத்தின் சார்பாக, மெய்யான கிறிஸ்தவ தேசத்தின் சார்பாக அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பான தெய்வ பிள்ளைகளை, இன்றைக்கும் 8/6/2026 திங்கட்கிழமை பிற்பகல் சரியாக 2:25 அன்பான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானுடைய ஏவுதலினாலே இந்த FCRA அக்கௌண்ட் டெல்லி SBI மெயின் பிரான்ச்சில் ஓப்பன் பண்ணணும். நியூ டெல்லியில் இருக்கிற ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மெயின் பிரான்ச்சில் FCRA அக்கௌண்ட் இந்த கிங்டம் ஆஃப் கிரைஸ்ட் இந்தியன் மிஷன் ட்ரஸ்ட்டுக்கு ஓப்பன் பண்ணணும். அதுக்கான முயற்சிகளில் கடந்த ஒரு சில மாதங்களாக நான் ஈடுபட்டு வருகிறேன். அதற்கான படிவங்களெல்லாம் ஏற்கனவே கொடுத்து அதெல்லாம் ப்ராசஸில் இருக்குது. சரிங்களா? ஆகவே அதாவது பேங்க் மூலமாக, அந்த களக்காடில் இருக்கிற இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அந்த பிரான்ச் மூலமாக தான் பண்ண முடியும். சரிங்களா? ஆகவே அதை போய் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்காக இன்றைக்கி நான் போனேன். போய் அந்த சம்மந்தப்பட்ட அந்த அலுவலர், அந்த ஒரு மேடம், சரிங்களா, அவங்கள போய் பார்த்தேன் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி. அப்புறம் அவங்க என்ன உட்கார சொல்லிவிட்டு இமெயில் எதுவும் வந்திருக்குதா அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்த்தாங்க. இமெயில் வந்திருந்து அதில் இன்னொரு ஃபார்ம் நீங்கள் ஃபில்லப் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னாங்க. ஓகே கொடுங்க, நான் ஃபில்லப் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு. ஆகவே அந்த ஃபார்ம்லாம் வெளியெல்லாம் எங்கேயுமே கிடைக்காது. அந்த ஃபார்ம்லேயே அதெல்லாம் போட்டிருக்கு, இன்டர்னல் ஒன்லி அப்படின்னு தான் போட்டிருக்கு ஃபார்ம்லே. சரிங்களா? ஆமாம் அன்பானவர்களே, ஆகவே அது வெளியெல்லாம் எங்கேயுமே வாங்க முடியாது. இந்த FCRA அக்கௌண்ட்டுக்குள்ளே இந்த படிவமே எனக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? வேறு யாருமே வாங்கவே முடியலை, அந்த ஃபார்மே வாங்க முடியலை, மற்ற யாருக்குமே கொடுக்கவே இல்லை அப்படின்னு தான் அவங்களும் பேங்கில் இருக்கவங்களுக்குமே தெரியாது. சரிங்களா? அவங்களே கேட்டுதான் பண்ணுறாங்க. ஆகவே அந்த ஃபார்ம் நீங்கள் ஃபில்லப் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னாங்க. கொடுங்க, ஃபில்லப் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு. அப்புறம் அவங்க அதை பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்தாங்க. சரிங்களா? ஆன்லைனில் இருந்தால் அதெல்லாம் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுக்கணும். சரிங்க, அவங்க தான் கொடுக்க முடியும். நம்ம அந்த பேங்க் மூலம் அது இல்லாமல் வேறு எங்கேருந்து நம்ம இது பண்ணவே முடியாது. சரிங்களா? ஆகவே அவங்க அதை எனக்கு டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து கொடுத்தாங்க. அப்போது நான் அதை எப்படி ஃபில்லப் பண்ணணும் அப்படின்லாம் கேட்டுட்டு, நான் ரப்பர் ஸ்டாம்பு இந்த பேக்கு கொண்டு போகல. சரிங்களா? நான் ஏற்கனவே சந்தைக்கு போய் கொஞ்சம் காய்கறி வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். அதனால் அப்போ நான் வீட்டுக்கு போய் இதெல்லாம் ஃபில்லப் பண்ணி ரப்பர் ஸ்டாம்ப்லாம் அடித்து கொண்டு வரேன் மேடம் அப்படின்னு. போயிட்டு வாங்க அப்படின்னாங்க. வீட்டுக்கு வந்து பார்த்து அதை என்ன ஃபில்லப் பண்ணணும்னு சொல்லி அதெல்லாம் பார்த்து ஃபில்லப் பண்ணி ரப்பர் ஸ்டாம்ப் அடித்து கையெழுத்து வச்சு, அன்பானவங்களே, அப்புறம் திரும்ப களக்காட்டுக்கு போய் அதை நான் எனக்கு ஒரு செட்டு ஜெராக்ஸ் எடுத்து வச்சுட்டு, ஏன்னா நாளைக்கு நம்ம என்ன ஃபில்லப் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னு நமக்கு மறந்து போவோம். சரிங்களா? எனக்கே மறந்து போவோம். அதனால் நான் எதோ ஒன்று கொடுத்தாலுமே அதெல்லாம் ஒரு செட்டு ஜெராக்ஸ் எடுத்து வச்சுட்டு தான், நான் ஃபில்லப் பண்ணி கொடுத்துருக்கதை ஜெராக்ஸ் எடுத்து வச்சுட்டு தான் கொடுப்பேன். அதெல்லாம் அங்கே நான் ஃபைல் பண்ணுவேன். அதெல்லாம் நான் பண்ணணும், ஏன்னா இது ஸ்தாபனம். எனக்கு பிறகு என் பையனுக்கு அது சம்மந்தமாக ஏதாவது கேட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவனுக்கு ஒன்றுமே தெரியாமல் போயிடும். அப்போ அவன் ஃபைல் தேடி பார்த்து எடுத்து அதை இது பண்ணி பார்க்கலாம். பின்னால் வரவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆகவே அதெல்லாம் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு அப்புறம் போய் அதை பேங்கில் கொடுத்துட்டு, சரி இது இன்றைக்கி மேடம் லீவ் போட்டிருக்காங்க, மேனேஜர் மேடம் லீவ் போட்டிருக்காங்க, அவங்க வந்த உடனே நாங்கள் இதை அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு அவங்க கையெழுத்து வாங்கி அதுக்கப்புறம் நான் இதை அப்டேட் பண்ணி விடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஏன்னா நம்ம அடிக்கடி போய் பார்க்கணும், ஏன்னா அவங்க ரொம்ப பிஸியாக இருப்பாங்க, மறந்துடுவாங்க. சரிங்களா? அதனால் நம்ம போய் பார்க்கணும் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லி. எல்லா விஷயமே அப்படி தான், எல்லா ஆஃபீஸ்லேயுமே அப்படி தான். சரி அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுத்துட்டு வந்தேன். நான் பேங்கில் இருக்கும்போது எனக்கு நான் இந்த பதிவுத்துறை ஹெல்ப் டெஸ்க்லேருந்து எனக்கு ஃபோன் வந்தது. ஃபோன் பண்ணாங்க. ஏன்னா நான் ஒரு இமெயில் அனுப்பியிருந்தேன், எப்படி இது பையனுக்குள்ளே பண்ண முடியலை அப்படின்னு சொல்லி டீட்டெயில்ஸ்லாம் விவரமாக நான் அனுப்பியிருந்தேன் இமெயிலில். அப்புறம் அவங்க அதை பார்த்துட்டு எனக்கு சொன்னாங்க, அதாவது இப்போ 2022க்கு பிறகு கிறிஸ்டியன் மேரேஜ் அப்படின்னாலே அந்த மணமகனோ மணமகளோ, சரிங்களா, அந்த பதிவுத்துறை போர்ட்டலில் போய் அவங்களுக்கு ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு உருவாக்கி
மணமகனோ மணமகளோ சரிங்களா உருவாக்கி உள்ளே போய் அதுக்கப்புறம் அவங்க டீட்டெயில்ஸை அவங்க ஃபில்லப் பண்ணணும் சரிங்களா. அவங்களுக்குரிய ஆதார் கார்டு, டிசி, அப்புறம் வேறு என்ன, ரேஷன் கார்டு ஜெராக்ஸு, ரேஷன் கார்டு, அது இப்போ ஞானஸ்நான சர்டிஃபிகேட்டு, அப்புறம் மேரேஜ் சர்டிஃபிகேட்டு, அப்புறம் அந்த பேண்ட் சர்டிஃபிகேட், அறிக்கை வாசித்த அந்த சர்டிஃபிகேட், இதெல்லாம் அவங்க அங்கே ஃபில்லப் பண்ண வேண்டியது இருக்கும். அவங்களுக்குள்ள யூசர் நேம் பாஸ்வேர்ட்லேருந்து அதெல்லாம் ஃபில்லப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்த செக்ஷனுக்குள்ளே போகும். அது வந்து நடத்தி வச்சது யார், எந்த ஸ்தாபனம் அப்படின்னு அதுக்கு அடுத்ததுக்குள்ளே போகும்போது தான் எனக்குள்ளதுலேருந்து உள்ளே போகணும் சரிங்களா. ஃபஸ்ட்டில் அந்த மணமகன் மணமகள் யாரோ ஒருவருடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு பதிவுத்துறை போர்ட்டலில் உண்டாக்கி அதிலேருந்து அவங்க உள்ளே போய் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாம் பதிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போனால் ஆட்டோமேட்டிக்காக அது அடுத்தெல்லாம் எங்களை கேட்கும் எந்த ஸ்தாபனம் அப்படிங்கிறத கேட்டு அடுத்ததுக்குள்ளே போகும். அதுக்கப்புறம் இந்த கிங்டம் ஆஃப் கிரியேஷன் எர்த் மிஷனுக்குள்ளே பேர் அங்கே பதிவு பண்ணி அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் பதிவு பண்ணணும். நான் பதிவு பண்ணி அதில் இருக்க மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் பதிவு பண்ணி அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அதுதான் கிறிஸ்டியன் மேரேஜுக்கு அதான் முறை அப்படின்ட்டாங்க சரிங்களா. அதனால் அதையும் விவரத்தை கேட்டுட்டு வந்து பையனுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன். பையனுக்கு ஏற்கனவே என்ன ப்ராப்ளம்னா, என் பையனுக்கும் நான் கிறிஸ்டியன் மேரேஜ் ரெஜிஸ்டர் அப்படிங்கிற யூசர் நேம் பாஸ்வேர்டு உருவாதுக்கு அப்ளை பண்ணியிருந்தேன் 2025 சரிங்களா. அப்ளை பண்ணியிருந்தேன். அதையெல்லாம் ப்ராசஸ் ஆகி அதெல்லாம் அங்கே ஆயிருக்குது சரிங்களா. இதுக்கு இடையில் கொஞ்சம் பையனுக்கு எனக்கும் பிரச்சனைலாம் வந்து அன்பானவங்களே அதை நான் அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சிட்டேன் சரிங்களா. ஆனால் அதை அங்கே வந்து அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க சரிங்களா. அதனால் அதை நாங்கள் வாங்கலை. என் பையனுக்குரிய யூசர் நேம் பாஸ்வேர்டை நான் வாங்கலை சரிங்களா. எங்களுக்குள்ளே உள்ள பிரச்சனையினால் அது அப்படியே பெண்டிங்கில் இருந்திருக்குது. அதனால் பையனுக்குள்ள டீட்டெயில்ஸ் அப்படி பதிவு பண்ண நான் போகும்போது ஏற்கனவே பயனர் பெயர் பதிவு செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு வந்தது. 2-3 தடவை பண்ணேன் வந்தது. அதுக்கப்புறம் தான் நான் உட்காந்து யோசித்தேன் இது எப்படி ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் தான் எனக்கு அதை ஆவியான ஒரு ஞாபகப்படுத்தினார். ஆகவே அது சம்மந்தமாக என் பையனுக்கு ஒரு லெட்டர் நான் ரெடி பண்ணேன் இங்கிலீஷில். ஏன்னா அந்த ஹெல்ப் டெஸ்க்கு தான் அனுப்பணும். ஏன்னா எல்லாமே இப்போ ஆன்லைன் தான் சரிங்களா. நாங்கள் பையனுக்குள்ள டீட்டெயில்ஸ் இதெல்லாம் நாங்கள் இது பண்ணோம். இதெல்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு ஓகே பண்ணி கொடுத்தது தான் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ். அதுக்கு மேலே உள்ள எல்லா வேலையும் டிசிஎஸ், டாடா கன்சல்டன்சி சர்வீஸ் சரிங்களா. ஆன்லைன் ஒர்க்கு பூரா டாடா கன்சல்டன்சி டிசிஎஸ் தான் பண்ணுது சரிங்களா. அதனால் ஆன்லைனில் வந்து எல்லாமே கரெக்டாக இருந்தால் தான் அது பண்ணுவாங்க. அப்புறம் அது சம்மந்தமாக நான் ஒரு லெட்டர் மகனுக்கு இங்கிலீஷில் ப்ரிப்பேர் பண்ணி அவனுக்கு அதை வாட்ஸ்அப்பில் அனுப்பி கொடுத்து என் பையனுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், தம்பி இப்படி சொல்லியிருக்காங்க, அதனால் நீ வந்து உன் இமெயிலேருந்து இதை அவங்க இமெயிலுக்கு அனுப்பிவிடு, நான் அனுப்பியிருக்கிற இந்த லெட்ரு அப்படின்னு சொல்லி பையனுக்கு சொல்லி இது பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அவங்க உனக்கு அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு அங்கே பதிவாகிருக்கும், அதை அவங்க உனக்கு தருவாங்க. அதுக்கப்புறம் அதை வச்சு நீ பதிவுத்துறை போர்ட்டலில் போய் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் பதிவு பண்ணு, அதுக்கப்புறம் நம்ம மேற்கொண்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் பையனுக்கு சரிங்களா. உடனே பண்ணு அப்படின்னு இமெயிலில் நீ அதை அனுப்பிடுவோம், இமெயிலில் இருந்து அதை அனுப்பிடுவோம், பையன் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிடும் அன்பானவங்களே சரிங்களா. ஆகவே பரிசுத்த ஆவியானவர் பரலோகத்தின் தேவன் நல்லவர் தான். எதை பண்ணாலும் அது வந்து நமக்கு பெர்ஃபெக்டாக தான் பண்ணுறாரு அன்பான தெய்வ பிள்ளைகளே. ஆகவே ஒன்று புரிஞ்சுக்குங்க, இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன் தெளிவாக. கிறிஸ்டியன் மேரேஜ் அப்படின்னாலே இந்த மாதிரி பண்ணால் தான் கிறிஸ்டியன் மேரேஜ், அதை புரிஞ்சுக்கிடுங்க எல்லாரும் சரிங்களா. வேறு எதுவுமே கிறிஸ்டியன் மேரேஜ் கிடையாது. நாளைக்கு அந்த பிரச்சனைலாம் வருது. அப்போது நீங்கள் இதை மாதிரி ஆன்லைனில் பதிவு பண்ணி வாங்கியிருந்தால் தான் கிறிஸ்டியன் மேரேஜ் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. அதுவும் அந்த மணமக்கள் அவங்க பேரில் யூசர் நேம் பாஸ்வேர்டு உருவாக்கி உள்ளே போய் அதுக்கப்புறம் தான் நாங்கள் பதிவு பண்ண முடியும். இதுதான் கிறிஸ்டியன் மேரேஜ். இது இல்லாத எதுவுமே கிறிஸ்டியன் மேரேஜ் கிடையாது சரிங்களா. அதை புரிந்து கொள்ளுங்கள். இன்னும் ஏமாந்து காசு கொடுக்காதங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு கவர்மெண்ட் லைசன்ஸ் வச்சு பண்ணுறாங்க பாருங்கள், அதெல்லாம் கிறிஸ்டியன் மேரேஜ் கிடையாது. சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் நீங்கள் போய் அதை பதிவு பண்ணி வாங்கிடுவீங்க. அது வந்து ஆஃப்லைன் சர்டிஃபிகேட்டு. அன்பானவர்களே, நான் மறுபடியும் ஆவியாருடைய ஏவுதல்னால நான் இதை உங்களுக்கு தைரியமாக சொல்கிறேன் அன்பானவர்களே. வீணா சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் 5000 10,000, அப்புறம் அந்த கல்யாணம் நடத்தி வச்சவருக்கு 5000 10,000 நீங்கள் இப்படிலாம் கொடுப்பீங்க. ஆனால் உண்மையான எனக்கு தர மாட்டீங்க.
என்கிட்ட வரமாட்டீங்க. பரவாயில்ல அன்பானவர்களே. ஆனால் எல்லாரும் இங்கே வந்து தான் ஆகணும். அந்த காரியத்தை பரலோகம் தீர்மானிச்சிருக்கு, நான் இல்லை, பரலோகம் தீர்மானிச்சிருக்கு அன்பானவர்களே. ஆகவே எச்சரிக்கையாக இருங்க. இன்றைக்கி ஆண்டவர் இந்த காரியத்தெல்லாம் செய்து முடிக்க கிருபை செய்தார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, கூடிய சீக்கிரத்தில் மகனுடைய திருமண வடிப்புகளை ஆன்லைன் மூலமாக பதிவேற்றம் செய்து மகனுடைய திருமண சான்றிதழின் அந்த எக்ஸ்ட்ராக்டை அரசாங்கத்தால் வெரிஃபை பண்ணப்பட்ட அந்த எக்ஸ்ட்ராக்டை என்னுடைய எக்ஸ்ட்ராக்டை நான் பெற்றுக்கொள்வேன் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அன்பானவர்களே, கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ ஜீசஸ்.